அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி பழம் அன்றைக்கி நம்ம அறுவடை எடுத்தோம். இப்போ மறுபடியும் பழுத்துருக்கு. நம்ம அந்த தக்காளியை வந்து இப்போ நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இன்னும் வந்து காய் நிறையா இருக்குது. நம்ம பழுத்தது மட்டும் இந்த பாருங்க குட்டியாக இருக்குது, ஆனால் பழுத்துருச்சு, சூப்பராக இருக்குது. இந்த சைடு பாருங்க அப்படியே சாஞ்சிருச்சு எல்லாமே. பாருங்க எல்லாமே சாஞ்சிருச்சு. இப்போ நம்ம பழுத்தது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இங்கே இருக்குது, அங்கேயெல்லாம் இருக்குது. இந்த பக்கத்தை இந்த இதில் இங்கே குத்துது. இப்போது இந்த சைடு சாஞ்சிருச்சு. இந்த பாருங்க இதையும் வந்து பழுத்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு பறிச்சிடலாம். பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் வந்து அரைக்காய் இதெல்லாம் வந்து இன்னும் அரைக்காயாக இருக்குது. இதெல்லாம் வந்து பழுத்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது இங்கே 2 இருக்குது, இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மூக்குத்தி அவரை வந்து விதை விழுந்து தானாக முளைச்சி நமக்கு அதில் வந்து வந்திருக்கு. இனிமேல் தான் வந்து எல்லாமே வைக்கணும். இப்போ நம்ம அந்த பக்கம் எடுத்தோம். இப்போ இந்த சைடு இருக்குது. இதெல்லாம் நல்லா பழுத்துருச்சு. இதுவும் பழுத்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். இது எடுத்துக்கிட்டு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இல்லை உள்ளேலாம் இருக்காரு இங்கே. இந்த ஃபுல்லாக இருக்குது. இல்லை ஒரு கொத்து அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஒன்று தான் பழுத்துருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது. இந்த அங்கே விழுந்துருச்சு, தொட்டோன்னே விழுது. இங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அதை இந்த இங்கே இருக்குது. இப்போ இங்கே இந்த பக்கம் பாரு, இதுக்குள்ளே நிறையா இருக்குச்சா. இந்த இடத்துல பாருங்க அப்படியே சூப்பராக நல்லா எல்லாமே பழுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக இருக்குது. காய் நல்லாவே நல்லா சிகப்பாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதையும் எடுத்துடலாம். குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளேயும் இருக்குது. நம்ம உள்ளே வந்து இதையும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்காச்சா இந்த பாருங்க இங்கே இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். நமக்கு தக்காளி பழம் வந்து இந்த வருஷம் நமக்கு இது பாருங்க சூப்பராக இருக்குது தக்காளி பழம். இங்கே இங்கே வருது. அப்படியே கேமரா இந்த பங்காட்டு பாருங்க, எல்லா பக்கம் அப்படியே சிவப்பாக பாருங்க, எல்லா பக்கமே இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே தான் நல்லா சூப்பராக அப்படியே இது வந்து அப்படியே கொத்தாக இருக்குது. இதையும் நம்ம வந்து பாருங்க சூப்பராக இருக்குது காய். அப்படியே ஆப்பிள் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. இங்கேயும் இந்த வருஷம் நமக்கு வந்து போன வருஷம் நல்லாவே இருந்தது, இந்த வருஷமும் நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இது அரைக்காயாக இருக்குது. இது இருக்கட்டும், இதை மட்டும் எடுத்துக்குவோம். இங்கே வந்து 2 இருக்குது, 2ம் பழுத்துருச்சு. அது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. பழுத்துருச்சு. இப்போது நம்ம அந்த பக்கம் நம்ம எடுத்தோம். இப்போ இங்கேயும் இருக்குது. நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட்லாம் இருக்குது. அப்படியே தொட்டோடனே அந்த மொழிவு அப்படியே பட்டோன்னு உடஞ்சிருது. இங்கே ஒன்று தெரியுதா, இன்னொன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் அரைப்பழமாக இருக்குது. அது இருக்கட்டும். சூப்பராக இருக்குது காய். இந்த பக்கம் இதுக்குள்ளே தான் இருக்குது நிறையா நினச்சேன். இந்த இப்போது நம்ம வந்து இந்த பாருங்க இதுக்குள்ளே இருந்து இந்த இங்கேருந்து நமக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே இதை எடுத்து வச்சுருந்துருக்கோம். இப்போ பாருங்க ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது. இதெல்லாம் காய் தான், எல்லாமே காய் தான்.
ஆனால் பழுத்ததை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படியே பட்டை அப்படியே சூப்பர். இந்த மொழி இருக்குல்ல, அந்த மொழி பண்ண வந்துடுது. இந்த மொழி இருக்குல்ல அந்த மாதிரி ஓடே பார்த்தியா இப்படி பண்ணால் வந்துடுது நல்லா. சூப்பராக இருக்குது. இங்கே பேர் அதை எடு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ இந்த பாருங்க, இங்கே வந்து ரெண்டு சூப்பராக இருக்குது. இதையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். தக்காளி சூப்பராக இருக்குது. தக்காளி அந்த பக்கம் அப்போ இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். அதெல்லாம் வந்து இன்னும் காயாக தான் இருக்குது. இதை எடுத்துக்கணும். அப்படியே அது காயாக இருக்காங்க. கீழே இருக்குது. அது இருக்கச்சு. சரி, அடுத்து நல்லா பழுக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் எடுத்துக்கலாமா? நம்ம வந்து தக்காளி பழம் அறுவடை எடுத்தோம். இப்போ வெண்டைக்காய் ஒன்று இருக்குது. நம்ம அந்த வெண்டைக்காயை நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் காய். ஏன்னா செடி வந்து ரொம்ப முத்திருச்சு. அதனால் வந்து நம்ம சின்னதாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விதை அப்படியே வெளியில் தெரியுது. இந்த மாதிரி செடி வந்து சின்னதாக இருக்கும்போது காய் வந்து ரொம்ப ஹைட்டாக வரும். ஆனால் ரொம்ப முத்திருச்சுனாக்க குட்டி குட்டியாக இருக்கும். நல்லா பார்த்தா முத்தி இருக்கும். அதனால் இதை எடுத்துடலாம். கூட இங்கே இருக்குது. இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. முத்திச்சு அந்த பக்கம் இருக்கு. இப்போது இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா தான் இது வரைக்கும் வந்தது. இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெண்டைக்காய் சூப்பராக காய்க்கன்னு சொல்ல முடியாது. சூப்பராக காய்ச்சிச்சு. இப்போ நம்ம தக்காளி வெண்டைக்காய் எடுத்துக்கிறோம். இப்போது கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். வாங்க, கத்திரிக்காய் அங்கே வச்சு வேண்டாம். இங்கே எப்படி பாருங்க, ஒரே கொத்தில் வந்து நமக்கு 4 இது வந்து பெருசாகிடுச்சு. இது 2 குட்டியாக ஒரே மாதிரியே இருக்குது. இது கொஞ்சம் பெருசாகட்டும். இப்போது அதே செடியில் இங்கே 2 இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே செடியில் 1 2